உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், என்னாச்சு இவருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கை கால அசைக்க முடியுதா? இவரு பிபி டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லையா? கொஞ்ச நாளா சாப்பிடலன்னு சொன்னாரு. ப்ராப்ளமே அதாங்க. சரி, எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் வெளியில வரேன். போங்க. வா. அவருக்கு பிளட் பிரஷர் அதிகமானதுனால ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஒரு கையும் ஒரு காலும் வேலை செய்யாது. டாக்டர், ரிஸ்க் ஜாஸ்தியா இல்ல சரியா இருங்களா? நிச்சயமா சரியாயிடும். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகுனா எவ்வளவு? கரெக்டாலாம் சொல்ல முடியாது. எப்படியும் அவரு நார்மலா எந்திரிச்சு நடக்க 2 ல இருந்து 3 மாசம் ஆயிடும். டாக்டர், இன்னும் ஒரு வாரத்துல என் பேத்திய அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்குள்ள அவனுக்கு சரியாயிடாதா? இல்லம்மா, அவர் எழுந்து நடக்க கண்டிப்பா 2 ல இருந்து 3 மாசம் ஆயிடுமா. பட் அவர் உயிருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டா சீக்கிரமா குணமாயிடுவாரு. அழகுரு, உன்னால என்னை என்னைக்குமே ஜெயிக்க முடியாதுடா. டேய், இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா நீ தனியா தான்டா போகணும். உங்கூட என்னைக்கு என் பொண்ணு வரமாட்டாடா, வரவும் விட மாட்டா. வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? நான் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தரேன். அதை அவரை ரெகுலரா பண்ண வைங்க. அதே மாதிரி டேப்லெட்ஸையும் சாப்பிட்டாருன்னா சீக்கிரமா குணமாயிடுவார். 2 மாசமோ 3 மாசமோ ஏலே, எதுக்குடா அம்புட்டு நாளு? அதுக்குள்ள உன்னை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத நாளையிலிருந்தே பண்ண ஆரம்பிக்க போறேன்டா. ஒரு ஆம்பளை ஆளு எப்பவுமே கூட இருக்கணும். அவருக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் கூடவே இருந்து பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல, என் வீட்டை போட்டு இப்படி ஆட்டிட்டு இருக்கு. ஓ பாட்டி, என்ன அதான் சரியாருன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? ஏடா இலை, நீ நினைக்கிறதும் அந்த ஆதி பையன் நினைக்கிறதும் அப்படியே நடந்துப்புட்டா அப்புறம் நான் இதுக்கிட்ட இருக்க. டே அழகரு, உனக்கும் கூட்டாளிக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்டா. இனிமேல்ட்டு நீயும் அவனும் எப்ப சிரிக்கணும், ஏன் சிரிக்கணும், எப்ப அழணும், எப்படி அழணும், உங்க 2 பேர்த்துக்கும் எப்பப்ப என்னென்ன நடக்கணும்ட்டு முடிவு பண்ண போறது நீங்க இல்லடா, நான் தான். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். நான் வரட்டுங்களா? வரேன். வாங்க டாக்டர். ஏலே இங்கறா, இனிமேல்ட்டு உங்க நிம்மதியை நான் கெடுக்கிறதுக்கு நான் எழுந்து எங்கேயும் ஓட போறது இல்லடா. உங்க பின்னாடியே அலைய போறதும் இல்ல. டேய் இங்காரு, படுத்துக்கிட்டே உங்களை ஆடி ஜெயிக்கிற வித்த எனக்கும் தெரியுமுடா. நான் யாருன்னு காட்டுறேன். உங்களையும் உங்க அம்மாவையும் பிரிச்சுட்டாங்கிற குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுட்டே இருக்காது. நான்
தனியா உட்கார்ந்திருந்தாலே உங்க அம்மா கூட சண்டை போட்டதும் அவங்க இங்க இருந்து போனதும் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. என்ன ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி திட்டுங்க, எல்லாம் அடிங்க. ஆனா நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது, என் மேல அன்பு காட்டுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு ஆதி. நீங்க காட்டுற அன்புக்கும் அமைதிக்கும் நான் தகுதி இல்லாதவளோங்கிற சந்தேகம் என்ன சாகடிச்சிரும் போல இருக்கு. எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. தப்புக்கு தண்டனை கொடுத்து பழகிட்டா அப்புறம் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். எனக்கும் எங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் அம்மா சீக்கிரம் கிடைக்கணும்னு பிரேயர் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா ஆதி, நான் 24 மணி நேரமா அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால நானும் மாறிடக்கூடாது. எனக்கு உங்க மேலேயும் கோபம் வந்துடக்கூடாது. அந்த கோபத்தினால எந்த தப்பான முடிவையும் நான் எடுத்துடக்கூடாதுன்னு சேர்த்து பிரேயர் பண்ணிக்கோங்க. நாளாக நாளாக எங்க மேல எனக்கு இருக்கிற பாசம் அடுத்தவங்க மேல கோபமா மாறிட்டு இருக்கு. அது நல்லதில்லைன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் அது என்னோட அம்மா, அதனால நான் இப்படிதான் இருப்பேன். என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. நான் எப்பவும் போல இருப்பேன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட நான் அப்படிதான் இருக்கேன். எனக்கு புரியல பாரதி. அடி மனசுல ஒரு சின்ன நெருப்பு புகஞ்சுக்கிட்டே இருக்கு. அது அணைஞ்சா பரவாயில்ல, ஆனா பத்தி எரிஞ்சா எதை எரிக்கும், எது சாம்பல் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆதி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க இப்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆதியா தான் இருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும். அது என் கையில இல்லைங்க. எங்க அம்மா திரும்ப கிடைக்கிறதுல தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், பிரேயர் பண்ணிக்கோங்க. கிட்னது சந்தோஷம்னு வாழ்ந்துகிட்டு இருக்க உங்களுக்குள்ள சங்கிலி அத்துக்கிட்டு வந்து கட்டியான கணக்கா ஒரு கஷ்டம் உன்னை தேடி வரப்போகுது. கரையாத கற்பூரமா பாத்துக்கிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு நீ இடைஞ்சலா நிக்க போற. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.